லேயர் மேக்ஸி வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணி துணியோட விட்டு ஹைட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சேம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா படி நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும். மெட்டீரியல் மட்டும் பத்துமா அப்படின்னு பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போ நான் இந்த லேயர் மேக்ஸிக்கு வந்து ஒரு சாரியை தான் இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இது நான் வந்து சின்ன பிள்ளைக்கு வந்து பண்ணுற ஒரு 10 வயசு பாப்பாவுக்காக இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். பெரியவங்களுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சாரீ வந்து தாராளமாக போதும். நம்மளோட லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் மட்டும் ஒரு 3 லேயருக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு சாரீ இல்லை மெட்டீரியல் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ பாட்டத்தோட ஹைட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லேயரோட இது பார்த்தீங்கன்னா டாப் தனியாக பாட்டம் தனியாக ரெண்டுமே தனித்தனியாக தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே நம்ம டாப் பார்ட்டில் வந்து லேயர் வராது, கீழே பாட்டம் பார்ட்டில் தான் நமக்கு லேயர் வரும். ஸோ அதனால பாட்டம் பார்ட்டோட ஹைட்டு கீழே வந்து பாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஹைட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கீழே இறக்கம் போடுவீங்களோ அந்த ஹைட்டை வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டத்தோட ஹைட்டு மட்டும் 24, சரிங்களா? இந்த 24 நான் வந்து 3ஆல் வகுத்துக்கிறேன். ஏன் 3ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த 3ங்கிறது வந்து லேயர், சரிங்களா? இப்போ நான் 3 லேயர் போட்டுக்குங்கிறனால 3, நீங்கள் 2 லேயர்னா 2, நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ ஹைட்டு அதால் நீங்கள் எத்தனை லேயர் நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேயரால் அதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 லேயர் அப்படின்னா 4, இந்த 5 லேயர்னா 5, இந்த மாதிரி எத்தனை லேயர் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த லேயரால் உங்களோட பாட்டம் ஹைட்டை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த 24 டிவைடட் பை 3 வந்து நம்ம வகுத்தோம் அப்படின்னா 8 வரும். இந்த 8 கூட 1 இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த 1 இன்ச்சு ஆட் பண்ணுறேன்னா 2 லேயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. மேலே வந்து இருக்கும், மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக மடித்து தைக்கணும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் மடித்து தைக்கணும். ஒரு பீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு லேயர் இருக்குன்னா அதை மேலேயும் மடித்து தைக்கணும், கீழேயும் வந்து மடித்து தைக்கணும். கீழே மடித்து தைக்காமலும் இருக்கலாம், கீழே மடித்து வச்சோன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து பிசுறு இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த லேயர் மேக்ஸ்லேயே 2 விதம் இருக்குது. ஒன்று சுருக்கம் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறது, இன்னொன்று அந்த சுருக்கத்தை எல்லாமே வெளியில் வந்து நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னா 2 விதம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணி வந்து ஃபோல்டிங்க்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து விட்டுக்கணும். இப்போ வந்து 8 + 1 9 இன்ச்சு வருது. இப்போ என்னோட ஒரு லேயரோட ஹைட்டு வந்து 9 இன்ச்சு. நீங்கள் 4 லேயர் 5 லேயர் எத்தனை லேயர் வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதால் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 1 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ வந்து சீம் அலவன்ஸ் விட்டு தப்பீங்களோ மடிச்சு தைக்கிறதுக்காக அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களோட ஹைட்டு, சரிங்களா? இது ஒரு லேயரோட ஹைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லேயருக்காக விட்டு, அதாவது இப்போ ஒரு சாரீ எடுக்கிறோன்னா ஒரு லேயர் வந்து எந்த அகலத்தில் நமக்கு வேணும், எப்படி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வித்து, அதாவது நம்ம நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த டாப் பார்ட் வந்து எங்கே வரைக்கும் இறக்கம் போடுவீங்களோ அந்த இடம் தான் வேஸ்ட் வித்து. அந்த வேஸ்ட் வித்து இருக்கு பார்த்தீங்கன்னா அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது 2 இன்ச்சு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அதாவது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது ஏன் இந்த வேஸ்ட் வித்தோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக தான் துணி இருக்கும், மேலே வந்து பிளெயினாக இருக்கும், கீழே வந்து லேயருங்கும் போது நம்ம ஃப்ரில்லு வந்து வைப்போம், சரிங்களா? இப்போ ஃப்ரில்லு வைக்கும்போது நமக்கு துணி வந்து பத்தாமல் போயிடும். ஸோ அதுக்காக டாப் பார்ட்டோட பாட்டம் பார்ட்டில் இருக்க அந்த ஃபஸ்ட் லேயரை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம இந்த 2ஆல் வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பாட்டம் பார்ட்டோட வித்து, அதாவது துணி வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுன்னா அது நான் விரித்து தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த விரிச்சு இருக்கும்போது எனக்கு 13, இந்த 13ங்கிறது நான் தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1 இன்ச்சையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா எனக்கு 13 இன்ச்சு. நீங்கள் தையலுக்காக நீங்கள் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு எவ்வளோ சேர்த்து விடுவீங்களோ அதை வந்து இங்கே வந்து சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து 12 இன்ச்சு, எனக்கு 12 இன்ச்சோட 1 இன்ச்சு தையலுக்காக வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஸோ 13. இந்த 13 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். துணியை வந்து நம்ம 2ஆக மடித்து போட்டு நீங்கள் 4ஆக மடித்து போட்டு எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாரீங்கும் போது ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ 13 இன்ச்சு வருதுங்களா, அந்த 13 இன்ச்சை 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 26 இன்ச்சு வருது, சரிங்களா? இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு லேயரோட அகலம். இப்போ சாரியை நீங்கள் மடித்து போட்டுட்டீங்க அப்படின்னா 9 இன்ச்சு உயரத்தில் 26 இன்ச்சு அகலத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேயரோட கிளாத்து வந்து ரெடி ஆயிடும், சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு லேயரு. நெக்ஸ்ட்டு அடுத்தது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட் லேயருக்கு வந்து ஆன்சர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது கூட 2 இன்ச்சு 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 26 கூட 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது ஏன் அப்படின்னா நம்ம மேலே வந்து ஒரு லேயர் வந்து இங்கே
தச்சு வச்சுருப்போம். இப்போ மேலே வந்து நமக்கு சுருக்கம் இருக்கும். ஸோ அதனால் மேலே இருக்கிற இந்த 26 வந்து இந்த 13 வந்து மாறிடும் நம்ம சுருக்கம் வைக்கும்போது. ஆனால் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கீழே வந்து ஃப்ரில் இல்லாமல் தான் பிளெயினாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பீஸை கொண்டாந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அப்போ இங்கே இருக்கிற 26க்கு இங்கே இருக்கிற இந்த மேலே இருக்கிற இந்த லைனோட இந்த சுருக்கம் வந்து செட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சோ அது கூட நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 52 வருது. இந்த 52 அப்படிங்கிறது தான் என்னோட 2வது லேயர். உயரம் வந்து சேம் அதே மாதிரி 9 இன்ச் இருக்கணும். 52 இன்ச்சுங்கிறது வந்து என்னோட அகலம், 2வது லேயரோட அகலம். சரிங்களா? இப்போ 2 லேயரும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3வது லேயருக்கு அதே மாதிரி இங்கே வந்த 2வது லேயருக்கு வந்த ஆன்சரோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சேம் இதே மெத்தட் தான். மேலே இருக்கிற பார்ட்டையும் கீழே இருக்கிறதையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 52 × 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 104 வருது. இந்த 104ங்கிறதா என்னோட 3வது லேயர். நீங்கள் 4 லேயர் கொடுத்துருக்கீங்கன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து 4ன்னு மாற்றிக்கணும். அதே மாதிரி இங்கே 4வது லேயருக்கு 104 × 2 பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை தான் நீங்கள் சாரியில் வந்து நீங்கள் விட்டாக வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இப்படி தான் இருக்கும் நமக்கு கட் பண்ணதுக்கப்புறம். மேலே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ நம்ம கட் பண்ணுற பீஸ் எல்லாமே இந்த 3 லேயருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சு இருக்குன்னா அப்போ பேக் பார்ட்டுக்கும் 26 இன்ச்சு நமக்கு வேணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் பாட்டு கண்ணாப்பினான்னு ஃபஸ்ட்டு இந்த பீஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து கட் பண்ணிடாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு 26 இன்ச்சு முன்பக்கத்து கட் பண்ணுறீங்கன்னா இதே 26 இன்ச்சு பின்பக்க பார்ட்டுக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் வந்து 52, பேக் சைடுக்கும் 52 நமக்கு வேணும். இப்போ 3வது லேயர் வந்து 104ங்கிறது ஃப்ரண்ட் பக்கத்துக்கு, பேக் பார்ட்டுக்கும் 104ங்கிறது வேணும். இந்த மெத்தட் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இதே மெத்தடு தான். நீங்கள் பார்க்க வேண்டியது எத்தனை லேயருங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்புறம் அதோட விட்த் எவ்வளவோ பார்த்துக்கணும். அதே மாதிரி கிளாத்தும் நமக்கு 10 தான் பார்த்துக்கணும். ஒரு வாட்டி இப்போ நீங்கள் நார்மலாக 3 லேயர் வச்சிங்க அப்படின்னா தாராளமாக போதும். இதுவே சின்ன பசங்களுக்கு அப்படின்னா ஒரு சாரியில் 4 லேயர் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு துணியை ஃபோல்டு பண்ணி பார்த்துட்டு வித்து ஹைட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சாரீ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் பார்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேலேயும் கீழேயும் பார்டர் இருந்துச்சுன்னா அதுவே வந்து ஒரு 10 இன்ச்சுக்கிட்ட அதுவே வந்து ஹைட்டு வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பிளெயின் சாரியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து துணி வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வந்து கிடைக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.